ஹலோ, ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன? இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. பிரியாணி கஞ்சி வைக்க போறேன். பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பிரியாணி கஞ்சி? எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன் வாங்க. இந்த கஞ்சி இன்னும் ஹெல்தியர் ஆக்குறதுக்கு நான் இன்னைக்கு அரிசி எடுக்காம தெனை எடுத்திருக்கேன் 1 டம்ளர். இத நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஊற வைங்க. கூட வந்து 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து போட்டு ஊற வச்சுட்டு, இப்ப வந்துட்டு ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி தான் இத தாளிக்கணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, பே லீஃப் இதெல்லாம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். நல்லா வணக்குனதுக்கு அப்புறமா ஒரு 4 பல் பூண்டும் போட்டுக்கலாம். அண்ட் இப்ப கேரட், பீன்ஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது உங்களோட ஆப்ஷனல் தான். நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டா இன்னும் ஹெல்தியரா இருக்கும். ஒரே ஒரு தக்காளி அறுத்து வச்சிருக்கேன். கூட கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா வாசத்துக்காக போடலாம். இது மெயினா பிரியாணி கஞ்சின்றதால கொஞ்சமா நான் வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்றேன். ஸோ மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு, இப்போ வந்து நம்ம அந்த ஊற வச்சிருக்கக்கூடிய தெனையும், பாசிப்பருப்பும் போட்டு தேங்காய் பால் வந்துட்டு ஊத்துவாங்க. இல்லைன்னா தேங்காவை துருவி போடலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு சும்மா கொஞ்சமா ஒரு 4 பல் தேங்காவை அரைச்சு ஊத்தியிருக்கேன். ஸோ ஒரு 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி கஞ்சி கம கமன்னு ரெடி ஆயிடும். இது கூடவே இந்த பொரிச்ச மீனையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளவு கஞ்சி குடிக்கிறோம்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பை.